கர்நாடக மாநிலம் கலபுர்கியில் மாமியார் விரைவில் சாக வேண்டும் என்று 50 ரூபாய் நோட்டில் எழுதிய மருமகள் அதை கோயில் உண்டியலில் போட்டு நூதன வேண்டுதல் வைத்துள்ளார். இணையத்தில் வேகமாக பரவும் வினோத ரூபாய் நோட்டின் பின்னணி என்ன? மாமியாருக்காக மருமகள் வைத்த நூதன வேண்டுதல் கர்நாடகாவில் பெரும் பேசுபொருளாகி உள்ளது. கடவுளே, தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், காதலியை என்னுடன் சேர்த்து வை, இப்படி பல்வேறு வேண்டுதல்களை கோவில் உண்டியலில் பக்தர்கள் கடிதம் எழுதி போடுவது வழக்கம். சில ரூபாய் நோட்டுகளில் வேண்டுதல்களை எழுதி அதை உண்டியலில் போடுவதும் வழக்கம். ஆனால் கர்நாடகாவில் ஒரு பெண் நூதனமாக தனது வேண்டுதலை வெளிக்காட்டியுள்ளார். கலபுரகி அப்சல்பூர் அருகே தேவ் கலங்காப்பூர் கிராமத்தில் தத்தாத்ரேயா கோவில் உள்ளது. இந்த கோவிலின் உண்டியல் காணிக்கை என்னும் பணி சமீபத்தில் நடந்தது. அப்போது 50 ரூபாய் நோட்டில் வெள்ளை பகுதியில் ஏதோ எழுதப்பட்டு இருந்ததை கோவில் ஊழியர் படித்து பார்த்தார். அதில் என் மாமியார் விரைவில் சாக வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த ரூபாய் நோட்டு சமூக வலைத்தளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகிறது. மாமியார் உயிரிழக்க வேண்டும் என மருமகள் ரூபாய் நோட்டில் எழுதி உண்டியலில் போட்டு வேண்டுதல் வைத்த சம்பவம் கர்நாடகாவில் பேசுபொருளாகி உள்ளது. விவகாரமான இந்த வேண்டுதலுக்கு தத்தாத்ரேய சுவாமியின் பதில் என்னவாக இருக்கும்? வேண்டுதல் கேட்டு ரூபாய் நோட்டில் எழுதி உண்டியலில் போட்ட அந்த பக்தையின் வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பாரா, அல்லது பக்தைக்கு சரியான பாடம் புகட்டி அவரை நல்வழிப்படுத்துவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.